வணக்கம். நாம இன்னைக்கு சில முக்கியமான மூலங்களை ஆழமா பார்க்க போறோம். இந்த முறை திரித்துவம், தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர்ங்கிற தலைப்புல கிடைச்ச ஆதாரங்களை பத்தி பேசலாம். ஆமா, இதுல தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் திருச்சபை, நம்பிக்கை, சமாதானம், ஒரு விசுவாசியோட வாழ்க்கை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இருந்து முக்கியமான கருத்துக்களை நாம பிரிச்சு எடுக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். ஆமா, இது பெரிய தலைப்பு தான். நிறைய தகவல்கள் இருக்கு. நாம இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை அடையாளம் கண்டு ஒரு உரையாடல் மாதிரி அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அதாவது இந்த மூலங்கள் இந்த நபர்களையும் கருத்துக்களையும் எப்படி முன்வைக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது. சரி, அப்போ இந்த நூல்களோட மைய புள்ளி மாதிரி இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமா? அவரை பத்தி இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன? அவர் சும்மா ஒரு வரலாற்று நபரா, இல்ல அதுக்கு மேலையா? நிச்சயமா அதுக்கு மேலதான் அந்த ஆதாரங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அவர் வெறும் ஒரு மனிதர் இல்ல, அவர் மெசியா, தேவனுடைய குமாரன், கர்த்தர், இப்படி நிறைய பட்டப்பெயர்கள் அழைக்கப்படுறார். இதுல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து என்னன்னா, அவர் ஆரம்பத்திலிருந்தே தேவனோடு இருந்தார்னோ, அவரே தேவனாகவும் இருந்தார்னோ யோவான் எழுதினதா ஒரு பகுதி சொல்லுது. அவர் மூலமா தான் எல்லாமே படைக்கப்பட்டதுன்னு சொல்லுது. ஓ, அவர் தேவனுடைய வார்த்தையினும் அழைக்கப்படுறார். தேவனுடைய வார்த்தை? அது சுவாரஸ்யமா இருக்கே. அது மட்டும் இல்லாம இம்மானுவேல் அப்படின்னும் அவர் அழைக்கப்பட்டதா ஒரு குறிப்பு இருக்குதே. அதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தமா? இது அவரோட தனித்துவத்தை காட்டுதான். ஆமா, சரியா சொன்னீங்க. அது அவரோட தெய்வீக தன்மையும் அவர் எதுக்காக மனுஷனா வந்தாருங்கிற நோக்கத்தையும் காட்டுது. இதை இன்னும் ஆழமாக்குற மாதிரி இயேசுவே நானே இருக்கிறேன், அதாவது ஐ ஆம்ங்கிற சொற்றொடரை பயன்படுத்துறார். ஓ, இது பார்க்க சாதாரணமா தெரியலாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின அதே வார்த்தை இது. இதோட தாக்கத்தை பாருங்க. அவர் கைது செய்யப்பட போற நேரத்துல நானே இருக்கிறேன்னு சொன்னப்போ அவரை பிடிக்க வந்தவங்க பின்வாங்கி கீழே விழுந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் சொல்லுது. அப்படியா? இது சாதாரண வார்த்தையோட விளைவு இல்லையா? நிச்சயமா இல்ல. அப்போ அவரோட தெய்வீக அடையாளம் ரொம்ப வலுவா இந்த ஆதாரங்கள்ல முன்வைக்கப்படுது. பிதாவோடவும் பரிசுத்த ஆவியானவரோடவும் அவருக்கு இருந்த உறவு அது எப்படி விவரிக்கப்படுது? அதுவும் ரொம்ப முக்கியம். பிதாவும் குமாரனும் ஒன்னா இருக்கிறதா இயேசுவே சொல்றார். அதே சமயம் ஒரு இடத்துல என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க சாராம்சத்துல ஒன்னா இருந்தாலும் அவங்களோட பணி அல்லது அந்த அதிகார வரிசையில ஒரு வேறுபாடு இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் போல தெரியுது. இயேசு எப்பவுமே பிதாவோட சித்தத்தை செய்யறதுல தான் கவனமா இருக்காரு. சரி. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானஸ்நானம் எடுத்தப்போ புறா மாதிரி இறங்கினதும், வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவரே என் நேசகுமாரன்னு சொன்னதும் அவரோட தெய்வீக அங்கீகாரத்தை காட்டுது. அப்போ அவரோட பூமிக்குரிய வாழ்க்கையை பத்தியும் சில முக்கிய விவரங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அவர் தாவீதோட வம்சத்துல பிறந்தார். கன்னிமரியா பரிசுத்த ஆவியினால கர்ப்பமானாங்க. இந்த மாதிரி விவரங்கள் இருக்கு. அவரோட பேர் இயேசு, அதுக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார்னு அர்த்தம். பல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களை ஒரு நிறைவேற்றினார்னு இந்த நூல்கள் சொல்லுது. போதனைகள் பத்தி, அவரோட போதனைகள் ரொம்ப அதிகாரத்தோட இருந்துச்சுன்னு, அவர் தேவனுடைய ராஜ்யத்தோட நற்செய்தியை அறிவிச்சாருன்னு குறிப்புகள் இருக்கு. சரி, அவரோட அற்புதங்கள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதெல்லாம் அவரோட அடையாளத்தோட எப்படி பொருந்தது? அற்புதங்கள் அவரோட அதிகாரத்தையும் இரக்கத்தையும் காட்டுறதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இப்ப பாத்தீங்கன்னா குஷ்டரோகிகளை குணமாக்குறது, பிசாசுகளை துரத்துறது, ஏன் செத்துப்போன லாசருவை உயிரோட எழுப்புனது வரைக்கும் நிறைய செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நோய்கள் அவர் நீக்கினார்னு இருக்கு. இதெல்லாமே அவர் யாருங்கிறதுக்கான அடையாளங்களா காட்டப்படுது. அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டம், அதாவது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இதுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குது? இதுதான் எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இயேசு இதை முன்னாடியே அறிவிச்சார்னு சொல்லப்படுது. அவர் யூதாசால காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட்டார்னு கதறினது அது அவரோட மனுஷீக வேதனையையும் ஒருவேளை பாவத்தை சுமந்ததுனால வந்த பிரிவையும் காட்டுதா இருக்கலாம். ஆனா கதை அங்க முடியல. இல்ல, அவர் மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள்ல மரிச்சவங்களிலிருந்து உயிரோடு எழுந்தாருங்கிறது தான் இந்த ஆதாரங்களோட மையமான செய்தி. அதுக்கப்புறம் சீஷர்களுக்கு தெரிஞ்சான். இந்த உயிர்த்தெழுதலோட முக்கியத்துவம் என்ன? சொல்லப்போனா உயிர்த்தெழுதல் இல்லாம மற்ற எதுக்குமே அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி இந்த நூல்கள் காட்டுது. அதுக்கப்புறம் தான் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோட வலது பக்கத்துல உட்கார்ந்தாருனோ, அவர் திரும்பவும் வல்லமையோட மகிமையோடையும் வருவார்னு சொல்லப்படுது. ஆக அவரோட மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் ரட்சிப்புக்கு அடிப்படை. ரட்சிப்புன்னு சொன்னீங்க.
அதுல இயேசுவோட பங்கு என்னவா அந்த நூல்கள் சொல்லுது? அவரே ரட்சிப்புக்கான ஒரே வழின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம பாவங்களுக்காக மரிச்சு அவரோட இரத்தத்தினால பாவ நிவர்த்தி செஞ்சார். அதாவது பாவத்துக்கான பரிகாரத்தை செஞ்சார். புரியுது. அவரை நம்புறது மூலமா நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற முடியுங்கிறது தான் முக்கியமான செய்தி. அதனாலதான் அவருக்கு இரட்சகர், நல்ல மெய்ப்பன், உலகத்தின் ஒளி, ஒரே மத்தியஸ்தர், திருச்சபையோட தலைவர், ஆல்பாவும் ஒமேகாவும் நிறைய முக்கிய பட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவை பத்தி நல்ல விரிவா பார்த்தோம். இப்போ அவரை மையமா வச்சிருக்கிற அந்த சமூகம், அதாவது திருச்சபை, அதை பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? திருச்சபைனா நம்ம பொதுவா ஒரு பில்டிங்கை நினைக்கிறோம். ஆனா இந்த நூல்கள் அதை எப்படி பாக்குது? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஆதாரங்கள்ல திருச்சபைங்கிறது ஒரு கட்டிடம் இல்ல, அது கிறிஸ்துவின் சரீரம்னு உருவகப்படுத்தப்படுது. சரீரமா? அவர் தான் தலை, விசுவாசிகள் அதோட உறுப்புகள். இன்னொரு உருவகம் என்னன்னா, அது தேவனோட கட்டிடம் அல்லது ஆலயம். ஆனா இது கல்லால கட்டினது இல்ல. விசுவாசிகள் தான் ஜீவனுள்ள கற்களா ஒரு ஆவிக்குரிய வீடா கட்டப்படுறாங்க. ஓ, அப்போ பழைய ஏற்பாட்டு ஆலயம் மாதிரி இல்லையா? இல்ல, அது ஒரு பெரிய மாற்றம். இப்ப தேவன் வாசம் செய்கிற இடம் விசுவாசிகள் தான். ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த ஆவிக்குரிய வீட்டோட தன்மை என்ன? யார் இதுல உறுப்பினர்கள்? இந்த திருச்சபை பரிசுத்தமான ஒருமனப்பட்ட மக்கள் கூட்டமா இருக்கணும்னு, அது சத்தியத்துக்கு தூணாவும் ஆதாரமாவும் இருக்கணும்னு சொல்லுது. அதே சமயம் திருச்சபைங்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற விசுவாசிகளோட கூட்டத்தையும் குறிக்குது. உதாரணமா கொரிந்தில் இருக்கிற தேவசபை, இல்ல யூதேயா, கலிலேயா, சமாரியால இருக்கிற திருச்சபைகள்னு குறிப்புகள் இருக்கு. சரி, உறுப்பினர்கள் யார்? யாருன்னா இயேசுவ மேசியாவா விசுவாசிக்கிறவங்க, தேவனோட பிள்ளைகளா மாறினவங்க, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு அவரால் முத்திரை போடப்பட்டவங்க. இவங்கள தான் சீஷர்கள், பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க. இந்த தனிப்பட்ட விசுவாசிகளோட அனுபவத்தை பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இப்போ நம்பிக்கை, ஹோப், அது எதுல இருந்து வருது? நம்பிக்கைங்கிறது சும்மா ஒரு நல்ல எண்ணம் இல்லை. இந்த ஆதாரங்களோட படி அது இயேசுவோட உயிர்த்தெழுதல்ல ரொம்ப ஆழமா வேரூனி இருக்கு. கஷ்டங்கள் வரும்போது கூட அது சோர்ந்து போகாம பொறுமையும் கடைசியில நம்பிக்கையும் வளர்க்குது. தேவனோட வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கிறதுலையும் பரிசுத்தாவியோட வல்லமையிலையும் இந்த நம்பிக்கை பிறக்குது. பரலோகத்துல நமக்காக வச்சிருக்கிற அந்த அழியாத சுதந்திரத்தை பத்தின ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு தான் அது. நம்பிக்கை பத்தி பார்த்தோம். அப்போ சமாதானம், பீஸ், அது எப்படி விவரிக்கப்படுது? சும்மா பிரச்சனை இல்லாத சூழலா? இல்ல, அதை விட ஆழமானது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது தேவன் தர்ற பாதுகாப்பு, பயம் இல்லாம இளைப்பாற முடியறது. இன்னொரு பக்கம் தேவனோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியறதுனால வர்ற ஆசீர்வாதம் அது. ஆனா மிக முக்கியமா அது உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம இதயங்களையும் சிந்தனைகளையும் காக்கிற, நம்ம கற்பனைக்கு எட்டாத தேவ சமாதானம்னு ஒரு பகுதி சொல்லுது. இது கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு. இந்த உலகத்துல பாதுகாப்பா உணர்றது எப்படி? அதுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன வழி சொல்லுது? பாதுகாப்புங்கிறது சொத்துலையோ அதிகாரத்திலேயோ இல்லைன்னு இந்த ஆதாரங்கள் எச்சரிக்குது. உண்மையான பாதுகாப்பு தேவனை நம்புறதுலையும் அவரை அடைக்கலமா வச்சுக்கிறதுலையும் இருக்கு. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் ஒரு சங்கீதம் சொல்லுது. அப்ப கீழ்ப்படிதல்? ஆமா, அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதோ, உத்தமமா வாழ்றதும் ஞானத்துக்கு செவி கொடுக்கறதும் பாதுகாப்பை தரும் சொல்லப்படுது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்ங்கிற வாக்குறுதியும் இதுல அடங்கும். ஆக நம்பிக்கை, சமாதானம், பாதுகாப்பு எல்லாமே தேவனோடையும் இயேசுவோடையும் கீழ்ப்படிதலோடையும் சேர்ந்து தான் இருக்கு. அப்போ இயேசுவை பின்பற்றுபவர்னு இந்த ஆதாரங்கள் யார சொல்றாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசுவை பின்பற்றுபவருங்கிறவரு, அவரை விசுவாசிக்கிறவரு, அதனால தேவனோட பிள்ளையா மாறினவரு, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டவரு. அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவங்க, திருச்சபையோட அங்கத்தினர்கள், கிறிஸ்துவோட இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க, அவரோட சீஷர்கள் மற்றும் ஊழியக்காரர்கள். இதுதான் அவங்களோட அடையாளம். அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கணும்? சும்மா நம்பினா போதுமா? இல்ல, நம்பிக்கை செயல்களில் வெளிப்படணும்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது. முதல்ல இயேசுவோட என்ன பின்பற்றி வாங்கிற அழைப்புக்கு முழுசா பதில் சொல்றது. அது எப்படிங்க? சில சமயங்கள்ல இது வலைகளை, படகுகளை, வருமானத்தை, ஏன் குடும்பத்தையே விட்டுட்டு வர்றதா காட்டப்படுது. தன்னை வெறுத்து தன்னோட சிலுவையை எடுத்துக்கிட்டு தினமும் அவரை பின்பற்றுறது. இது ஒரு பெரிய அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. வேற என்ன முக்கியமான செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு? தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறது, இது ரொம்ப முக்கியம்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது, ஒற்றுமையா இருக்கிறது, இதுதான் அவங்க இயேசுவோட சீஷர்கள்ங்கிறதுக்கு அடையாளம்னு இயேசுவே சொன்னதா குறிப்பு இருக்கு. நீதியான வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்புதலுக்கு ஏத்த கனிகளை கொடுக்கிறது, இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறது, துன்பங்கள் வந்தாலும் முடிவரைக்கும் நிலைச்சு நிற்கிறது, மற்றவங்களுக்கு தாழ்மையோட சேவை செய்யறது, சரி, ஜபம் மற்றும் ஆராதனையில தரிச்சிருக்கிறது, கடைசியா இந்த உலகத்தோட போக்குக்கு ஒத்து போகாம தங்களை பரிசுத்தமா காத்துக்கிறது, இதெல்லாம் இயேசுவை பின்பற்றவங்களோட வாழ்க்கையில இருக்கணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இதுவரைக்கும் இயேசு, திருச்சபை, விசுவாசிகளோட அனுபவம் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற தேவனை பத்தி இந்த மூலங்கள் என்ன சொல்லுது? தேவன் சொல்லும்போது அவரோட தன்மையை எப்படி விவரிக்கிறாங்க? தேவன் உன்னதமானவர், நித்தியமானவர், ஒரே மெய்யான தெய்வம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அவருக்கு பல பேர்களும் பட்டங்களும் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர், அதாவது யாவேங்கிறது அவரோட உடன்படிக்கையின் பெயர். தலைமுறை தலைமுறையா இதுதான் அவரோட ஞாபகார்த்த நாமம் சொல்லப்படுது. சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது எல் ஷடாய்ங்கிற பேர்ல அவர் ஆபிரகாம் மாதிரி முற்பிதாக்களுக்கு வெளிப்பட்டார். மோசேக்கு அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் தன்னை அறிமுகப்படுத்தினார். அது அவரோட நித்திய சுயமா இருக்கிற தன்மையை காட்டுது. புதிய ஏற்பாட்டில் குறிப்பா இயேசு மூலமா அவர் பிதான்னு ரொம்ப நெருக்கமா அறியப்படுறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஆல்பாவும் ஒமேகாவும் போன்ற பட்டங்கள் அவரோட மேலாண்மையையும் நித்தியத்துவத்தையும் காட்டுது. அவரோட குணாதிசயங்கள் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு? அவரை பத்தி நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப பிரமிக்க வைக்கிற குணாதிசயங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை, எல்லாம் அறிஞ்சவர், நம்ம இதயங்களையும் நினைவுகளையும் கூட அவர் அறிவார், நித்தியமானவர், மாறாதவர். சரி, மிக முக்கியமா அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். அதே நேரத்துல அவர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனா அவர் நீதியை நிலைநாட்டுறதுல வைராக்கியம் உள்ள தேவனாவும் இருக்கார். இந்த தன்மைகளோட கலவைதான் தேவனை பத்தின ஒரு முழுமையான சித்திரத்தை தருது. அவரோட செயல்களா இந்த நூல்கள் எதை சொல்றாங்க? அவர் என்ன செய்றார்? அவர் சும்மா இருக்கிறோட நிக்கல, அவர் செயல்படுற தேவன். அவரே படைப்பாளர், எல்லாவற்றையும் காக்கிறவர், அவரே மீட்பர் மற்றும் இரட்சகர். குறிப்பா இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டது மாதிரி. அவர் உடன்படிக்கைகளை செஞ்சு அதை காக்கிறவர். அவர் தன்னை வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள், குறிப்பா இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்துறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, ஆனா தன்னை நோக்கி கூப்பிடுறவங்களோட ஜெபங்களுக்கு பதில் தர்றவராகவும் இருக்கார். இயேசு கிறிஸ்துக்கும் இந்த தேவனுக்கும் உள்ள உறவை இந்த ஆதாரங்கள் எப்படி பாக்குது? அது பிரிக்க முடியாத உறவு. தேவன் இயேசுவோட பிதா. அவரே தன்னோட ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்புனார். அவரே இயேசுவை மரிச்சவங்கள்லேருந்து எழுப்பி மகிமைப்படுத்தினார். சரி, இயேசுவும் தேவனும் ஒண்ணுதான் இயேசுவே சொன்னதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சுருக்கமா சொன்னா, தேவனே எல்லாத்துக்கும் மேலானவர், படைச்சவர், காக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர், மீட்கிறவர். அவர் தன்னை இயேசு கிறிஸ்து மூலமா முழுமையா வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறது தான் இந்த நூல்களோட மைய கருத்து. அதனால எல்லா துதிக்கும் ஆராதனைக்கும் அவர் பாத்திரமானவர். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இயேசுவை தேவன் அப்படின்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதா? இது கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயமாச்சு. இந்த மூலங்கள் இதை எப்படி அணுகுது? ஆமா, இது நுட்பமான கேள்விதான். ஆனா இந்த ஆதாரங்கள்ல இது தெளிவா கையாளப்பட்டிருக்கு. சில நேரடியான அறிக்கைகள் இருக்கு. உதாரணமா, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தப்போ தோமா சந்தேகமே இல்லாம என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொல்றார். ஓ, தோமாவே சொல்றாரா? ஆமா, யோவான் தன்னோட நிருபத்துல இயேசு கிறிஸ்துவ அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார்னு குறிப்பா சொல்றார். பவுல் ரோமருக்கு எழுதும்போது கிறிஸ்துவோட வம்சாவளியை சொல்லி அவரை சதாகாலங்களுக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன்னு சொல்றார். இயேசுவே தன்னை பத்தி அப்படி சொன்னாரா நேரடியா? அவர் நேரடியா நான் தேவன்னு சொன்னதா குறிப்பில்ல. ஆனா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோன்னு அவர் சொன்னப்போ அதை கேட்ட யூதர்கள் அவர் தேவதூஷணம் சொல்றதாவும் தன்னை தேவனாக்கிக்கிறதாவும் கோபப்பட்டாங்கன்னு ஒரு பகுதி சொல்லுது. இது அந்த வார்த்தைகளோட தாக்கத்தை காட்டுது. சரி, அப்புறம் நம்ம முன்னாடியே பேசின அந்த நானே இருக்கிறேன், அதாவது ஐயாம் கூற்றுகள், குறிப்பா ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நானே இருக்கிறேன்ங்கிறது அவரோட நித்திய இருப்பையும் தெய்வீக உரிமையும் குறிக்கிறதா இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது. பட்டப்பெயர்கள் இல்லைன்னா அவர் செஞ்ச செயல்கள் மூலமாவும் இது சுட்டி காட்டப்படுதா? நிச்சயமா. அவருக்கு தேவனுடைய குமாரன்கிற பட்டம் பிறப்புல இருந்தே கொடுக்கப்படுது. தேவனே அவர் அப்படி கூப்பிடுறாரு. கர்த்தருங்கிற பட்டம் பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனை குறிக்க பயன்பட்டது, அது புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கும் பயன்படுத்தப்படுது. ஓ, அப்படியா? ஆமா, ஆல்பாவும் ஓமேகாவுங்கிற பட்டமும்
தேவனுக்கும் இயேசுவுக்கும் பொதுவானது. அவரோட செயல்களை பார்த்தா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அது தேவனுக்கு மட்டும்தான் உரியதுன்னு நினைச்ச காலத்துல இயேசு அதை செஞ்சார். அவரே உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார், ரட்சிப்பை தர்றார். இதெல்லாம் தெய்வீக அதிகாரத்தை குறிக்கிறதா இந்த ஆதாரங்கள் காட்டுது. அது மட்டும் இல்லாம அவர் ஆராதனையும் ஏத்துக்கிறார். அது தேவனுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய ஒண்ணு. ஆக நேரடி வார்த்தைகள், பட்டங்கள், செயல்கள், மற்றவங்களோட எதிர்வினைகள்னு பல கோணங்கள்ல இயேசுவோட தெய்வீக தன்மையை இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது. இப்போ 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். அவரை பத்தி இந்த நூல்கள் என்ன சொல்லுது? அவரோட தன்மை என்ன? பரிசுத்த ஆவியானவரும் தெய்வீகமானவர், நித்தியமானவர்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது. அவர் சும்மா ஒரு சக்தி இல்லை, ஒரு ஆளை போல செயல்படுறார். அவர் போதிக்கிறார், சாட்சி கொடுக்கிறார், நமக்காக பரிந்து பேசுறார். நாம பாவம் செஞ்சா துக்கப்படுறார். அவரை நாம எதிர்க்கவும் முடியும். அவர் பிதாவோடையும் குமாரனோடையும், அதாவது இயேசுவோடையும் ரொம்ப நெருக்கமான உறவுல இருக்கார். பிதா அவர் அனுப்புறார், குமாரனும் அவர் அனுப்புறார். அவர் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லப்படுறார். அவரோட முக்கிய பணிகள் என்ன? விசுவாசிகளோட வாழ்க்கையில அவரோட பங்கு என்ன? இது ரொம்ப முக்கியமானதா தெரியுதே. ரொம்ப ரொம்ப முக்கியம். படைப்பு அப்பவே அவர் செயல்பட்டார். பழைய ஏற்பாட்டில் சிலரை ஞானத்தாலையும் வல்லமையாலையும் நிரப்பினார். இயேசுவோட வாழ்க்கையிலையும் அவர் பங்கு வகிச்சார். ஆனால் விசுவாசிகளோட வாழ்க்கையில் அவரோட செயல்பாடு தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக வலியுறுத்தப்படுது. எப்படி? அவர் மூலமாக தான் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறார். இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல நமக்கு பலன் தர்றார். திருச்சபைக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார். நம்மளை படிப்படியாக பரிசுத்தமாக்குறார். இது பெரிய பட்டியல். வேற என்னென்ன வழிகள் அவர் உதவுறார்? நாம தேவனோட உறவுக்குள்ள உதவுறார். அப்பா பிதாவேன்னு உரிமையோட கூப்பிட வைக்கிறார். நம்மளை வழி நடத்துறார், நமக்காக ஜெபிக்கிறார். சில சமயம் நமக்கே எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாதப்போ சொல்ல முடியாத பெருமூச்சுகளோட நமக்காக பரிந்து பேசுறார். ஓ, விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம் மாதிரி ஆவியோட கனிகளை நம்மளை உருவாக்குறார். நாம உண்மையிலேயே தேவனோட பிள்ளைகள் தான்னு நிச்சயத்தை தர்றார். அப்புறம் கடைசி மீட்பு நாளுக்காக நம்மளை முத்திரையிடுறார். அதாவது நம்ம தேவனுக்கு சொந்தமானவங்கிறதுக்கான அச்சாரமா இருக்கார். அவர் பேசுவாரா? அவர் நேரடியா பேசுறதாவும் தீர்க்க தரிசனம் சொல்றதாவும் கூட சில குறிப்புகள் இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கு. அதே நேரம் கர்த்தரே ஒரு பொய்யான ஆவியை அனுமதிச்சதாவும் ஒரு குறிப்பு இருக்குதே, அது எப்படி? ஆமா, அது பழைய ஏற்பாட்டு காலத்து நிகழ்வு. அது தேவன் சில சமயங்கள்ல தன்னோட நோக்கங்களை நிறைவேற்ற மனுஷங்களோட தவறான வழிகளையோ இல்ல தீய சக்திகளையோ கூட பயன்படுத்துறாருங்கிறத காட்டுது. ஆனா இது பரிசுத்த ஆவியானவரோட இயல்புக்கு எதிரானது. அவரோட முக்கியமான பணி சத்தியத்துக்கு வழி நடத்துறது தான். ஆக தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்புடைய 3 நபர்கள். திருச்சபைங்கிற சமூகம், அப்புறம் நம்பிக்கை, சமாதானம், கீழ்ப்படிதல் நிறைஞ்ச ஒரு விசுவாசியோட வாழ்க்கை, இதெல்லாம் இந்த ஆதாரங்கள்ல எப்படி பின்னப்பட்டிருக்குன்னு நம்ம ஓரளவு பார்த்தோம். இதை நீங்க கொடுத்த மூலங்களோட ஒரு ஆய்வு மட்டும்தாங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள் விவரிக்கிற மாதிரி தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இவங்களோட இந்த ஒன்றோடொன்று இணைஞ்ச சித்திரத்தை புரிஞ்சுக்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை நோக்கம் இல்லனா கடவுளோட இருக்கிற உறவை பத்தின கண்ணோட்டத்தை எப்படி மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அல்லது திருச்சபைய கிறிஸ்துவின் சரீரம்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆதாரங்களோட வெளிச்சத்துல இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள உண்மையான ஒற்றுமையும் ஒருத்தருக்கொருத்தர் காட்டுற அன்பும் சேவையும் எப்படி இருக்கணும், இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.